எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தென் மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் போக்குவரத்து துறை சார்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அத்துறையின் செயலாளர் பனிந்தர் ரெட்டி வேந்தர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் மாவட்டங்களுக்கு செல்லும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை செயலாளருடன் நாம் சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருது. இதனால் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? இந்த 4 மாவட்டங்களிலும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அவங்க பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் ஓரளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இங்கே இப்போதுக்கு வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகளில் ஒரு 61% இன்றைய சூழ்நிலையில் இயக்கப்படுகின்றன. முக்கியமான அனைத்து தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை பாதிப்பு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது. அதை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கே சாலை முழுவதுமாக தண்ணீர் குளம் போல தேங்கி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அந்த நிலைமை சீரஞ்ச உடனே போக்குவரத்து கழகம் மூலமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படும். எவ்வளோ பேருந்துகள் நம்ம இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம்? இந்த 4 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முக்கியமான பேருந்துகள் எந்த அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கோம் சார்? இல்லை, மொத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் 1661 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அதில் 1160 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதனால் இப்போ வேறு எதுனா போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கா சார்? இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இப்போ இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் 61% சொல்லியிருக்கு. 61% இயங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாமே மாற்று வழி கிடைக்கின்றதோ அங்கே எல்லாமே பேருந்துகள் இயக்க தான் செய்கின்றன. தற்போது வரைக்கும் ஏதாவது ஒரு பேருந்து சேதமடைந்திருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கா சார்? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு 1-2 பேருந்துகள் கொஞ்சம் டிப்போவில் தண்ணி அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அது எல்லாமே ஒரு சேஃபான இடத்துக்கு எல்லாமே கொண்டு போயிருக்கிறோம். பல்வேறு தகவல்களை போக்குவரத்து துறை செயலாளர் நம்மிடம் அளித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நந்தாவுடன் செய்தியாளர் கௌதம்.